ஆமா ஆமா இவன் குஸ்தி. இவன் 4 நாள் குத்த ஆரம்பிச்சேன்னா அவன் எடுத்துட்டு பேரு அஸ்தி. இவ பேர் பிரஸ்தி. அம்மா இளையவளி என்ன அதனால மாப்பிள்ளைக்கு ஒரு வணக்கம் போடு. வணக்கம். சரி வாசி. பாளையக்கோட்டை பானுமதி. பாளையக்கோட்டை பானுமதினால கொள்ளலாம். ஐயா எப்படி அம்மா அதாவது சேதி வாசிட்டாப்ல. ஆமா பிடிச்சு போச்சு. அம்மா அம்மா எப்படி இது இளையவா பிள்ளைகளை உங்க அளவு இல்லைன்னு ஓரளவு பரவாயில்ல. மாறிக்குது பாருங்க. சமாளிக்கிறேன். அழகாகி சரி வளர்ப்பத்தாய் தந்தையின் மக்களின் திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்தது. திருமணம் முடிந்த கையோடு சராசத்த வேந்தனை பார்த்து ஆணைய அரச சொல்ற பண்ணவா ஐயா இருக்கிறாடி கம்சன். ஆமா நாங்கள் பெற்றெடுத்த பாருங்க. அப்படியா? எங்களுடைய வளர்ப்பு மகன். ஐயோ அப்ப இவர் யார் பிள்ளை? இவர் யார் என்று சொல்லக்கூடிய உண்மை அதோ அந்த பெட்டிக்குள்ள இருக்கு, எடுத்து பாருங்க. ஏற பட்டியை வாங்கி பார்த்தா சரி உக்கிரச்சீன மன்னனுடைய ஒரே மகன் வாசகத்தை பார்த்தார். பேரரசு மன்னனாகிய மன்னனுடைய பிள்ளை அல்லவா? அந்த பிள்ளைகள் அவர்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒரு தப்பு இல்லை. சொந்த நாடான மதுராவுக்கு சென்றுவா கம்சனை என்று சொல்லும் போது சீர்வரிசை கொடுத்து அனுப்பும் போது ஓடோடி வருகிறார் வசுதேவரிடத்தில். ஏன்னா பிள்ளை நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும். அம்மா இருக்கும். அதுக்கு காரணம் எல்லாம் நம்ம அண்ணாவிதான் வசுதேவர் தானே. அம்மா ஒரு மாணவனுடைய திறமை பெருசா தெரியுதுன்னா அந்த வாத்தியார் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். கண்டிப்பாங்க. ஒரு கட்டணம் பலமா இருக்குன்னா அந்த அஸ்திவாரங்க பலமா இருக்கு. அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுட்டு பில்டிங் ஸ்ட்ராங் இல்ல. அப்படிதானா? ஆகியாரை அதே போலதான் வசுதேவர் ஒரு பேருக்கு ஒரு புகழ் நீங்க எல்லாம் வாங்கின காரணம் யாரு? யாரு? செட்டுக்காரல முன்னோம் யூடியூப் நம்ம தம்பி தான். ஆமா எந்த நாட்டுக்கெல்லாம் போகுது தெரியுமா? ஆமையா. சிங்கப்பூர், லண்டன், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, தமிழ்நாட்டை தவிர மீதி அவ்வளவு நாட்டுக்கு போகுது. தமிழ்நாட்டுக்கு போகுது. தமிழ்நாட்டுக்குள்ள தான் நடக்கு. இல்ல நம்ம சேனல்ல அவ்வளவு வெள்ளக்காரங்களா தான் வராங்க. அப்படியா? ஒரே இங்கிலீஷ் தமிழே படிச்சிருக்க மாட்டாங்க. சரி உன் நாடான மதுராவுக்கு சென்றவா என்று சொல்ல வசுதேவனிடத்தில் வருகிறான். ஐயா வசுதேவரே ஆறுமையா வசுதேவா ஆறுமையா வசுதேவா என்னை வளர்த்து ஆளாக்கிய தாங்கள் சொந்த நாடு மதுராவுக்கு வாருங்கள் என்று அழைத்து வந்து ஆமண்டு சம்மதித்த அண்ணாவி வசுதேவர் அழைத்து வந்த கம்சன் அதாவது தங்கையாகி தேவகி ரோகிணி 2 பேர்களும் திருமணம் பாலாள சிலைகளை தாய் தகப்பனை அழைத்து வைத்தார். நாட்டை 2 ஊராக பாவித்தார். வடமதுராவி கம்சனும் தென்மதுராவி வசுதேவரும் ஆண்டு வந்தார். அந்த வசுதேவருடைய ஆட்சியில் மழை இங்கு சாரல். அதாவது நல்லோருக்கு பெய்யும் மழை அது எல்லோருக்கும் உண்டு என்று. அங்கு கம்சனுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய சம்சாரி மகள் எல்லாம் பயிர் பஞ்சைகள் என்று பலனடைக்கலாம் இருக்கும் போது மலைமிருகங்கள் வந்து பயிர்களை அழித்து நாசமாக்குகிறது. மாமன்னத்தை வந்து முறையிடுகிறார்கள் அரசமன்னா. ஐயா எங்களுக்கு நீங்களா வழிகாட்ட வேண்டும் என்று குடிமக்களே யாரும் கவலைப்பட